भगवते श्रीरमणाय वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा விநாயகனே வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினார் கன்னி பணிமின் கனிந்து ஓரெழுத்து என்றும் ஒன்றாய் ஒளிர்வதால் ஆர் எழுத வல்லார் அதை அனிய பாவத்தில் அவனகமாகும் அனனிய பாவமே உந்தி பர அனைத்தினும் உத்தமம் முந்தி பர பாவ பலத்தினர் பாவனாதீத சத்பாவத்திருத்தலே உந்தி பர பரபக்தி தத்துவம் முந்தி பர உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கண்மமும் பக்தியும் முந்தி பர அது யோக ஞானமும் முந்தி பர வழி உள்ளடக்க வலைபடு புட்போல் உளமும் ஒடுங்கிடும் முந்தி பர ஒடுக்க உபாயமிதுந்தி பர உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உளவாங்கிளை இரண்டுந்தி பர ஒன்றவற்றின் மூலம் முந்தி பர லயமும் நாசம் இரண்டாம் ஒடுக்கம் லயத்துளத்தெழும் முந்தி பர எழாதுருமாய்ந்ததில் உந்தி பர ஒடுக்க வழியை ஒடுங்கும் உளத்தை விடுக்கவே ஓர் வழி உந்தி பர வீயும் அதனூறு உந்தி பர மன உருமாய மன்மை மன்னும் மாயோகி தனக்கோர் செயலிலை உந்தி பர தன்னியல் சார்ந்தனன் உந்தி பர தன்னியல் சார்ந்தனன் உந்தி பர இருடிகளெல்லாம் இறைவன் அடியை வருடி வணங்கினர் உந்தி பர வாழ்த்து முழங்கினர் உந்தி பர உற்றார் குருதி உபதேச உந்தியார் சொற்ற குரு பரன் உந்தி பர சுமங்கள வேங்கடன் உந்தி பர பல்லாண்டு பல்லாண்டு பற்பன்னூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு உந்தி பர பார்மிசை வாழ்கவே உந்தி பர இசையடுப்போரும் செவி மடுப்போரும் அசையற தேர்வோரும் உந்தி பர வாழி பல ஊழி உந்தி பர கற்கும் அவர்களும் கற்றுணர்ந்தாங்குத்தான் நிற்கும் அவர்களும் உந்தி பர நீடூழி வாழிய உந்தி பர நீடூழி வாழிய உந்தி பர ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசத்தே ஸ்வயம் லிக்கியதே கதம் சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். இந்த லோக மகாகுரு பரிமேலழகருடைய உரையை பற்றி கூறும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு உரையாசிரியரை பெறுவதற்கு திருவள்ளுவர் என்ன தவம் செய்தாரோ என்பர். அப்படி சுமார் 30,000 பாடல்களை இயற்றி அதுவும் பக்தியும் ஞானமும் ஒன்று கலக்க அந்த ஒரு மாபெரும் இலக்கிய ரமண இலக்கிய சாகரத்தையே படைத்த முருகனார் சுவாமிகள் பகவானிடத்திலே அடியவராக வருவதற்கு
பகவான் பெற்ற பேரு என்னவோ என்று கூறும்படிக்கு அப்படி ஒரு சத்தான சிஷ்யரை நமக்கு பேரருள் செய்த அந்த லோக மகா குருவா பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். அவருடைய பாத கமலங்களிலே என்னுடைய ஹிருதய கமலத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த உள்ளது 40 சான்றிதழ் படிப்பின் கீழ் 24வது வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இருக்கின்ற வேறுபாட்டை விளக்கினார். உடலை மையமாக கொண்டு ஒரு பாடலும் உலகத்தை மையமாக கொண்டு மற்றொரு பாடலும் இயற்றி நமக்கு அந்த உண்மையை தெள்ளத் தெளிவாக நம் உள்ளத்திலே தைக்கும்படி, அந்த உண்மை நம் உள்ளத்திலே திடம்பட தைக்கும்படி பகவான் அருளிய அந்த பேர் அதிசயத்தை பார்த்தோம். அடுத்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை பகவான் எடுத்துக் கொள்ளுகிறார் இந்த 19வது பாடலிலே. விதிமதி மூல விவேகமிலாக்கே விதிமதி வெல்லும் விவாதம் விதிமதிகட்கு ஓர் முதலான் தன்னை உணர்ந்தார் அவை தணந்தார் சார்வரோ பின்னும் அவை சாற்று. விதிமதி மூல விவேகமிலார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம். அதாவது இந்த விதி பெரிதா அல்லது மதி பெரிதா, இது ஒரு ஓயாத சர்ச்சை. 12 காலமாக இந்த சர்ச்சை எப்படி ஆரம்பித்தது என்றால் 3000 வருடங்களுக்கு முன்பு சங்க தமிழ் காலத்திலே தோன்றிய திருவள்ளுவ பெருமான் இதை ஆரம்பித்து வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 380வது குறள் ஊழ் என்ற தலைப்பிலே கடைசி ஊழ் என்ற அதிகாரத்திலே கடைசி பாடல். இதுல ஊழிற் பெருவலி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்கிறார். அதாவது ஊழை விட பெரிய வலிமை வலினா வலிமை, வலிமை படைத்த ஒன்று எது இருக்கின்றது? யாவுல மற்றொன்று சூழினும். இங்கே அவர் மற்றொன்று என்று கூறுவது முக்கியமா மதியைத்தான். இந்த விதியை மதியால் வென்றுவிடலாம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்களே, அந்த மதி வந்து சூழினும் எவ்வளவுதான் இன்டெலிஜென்டா நம்ம காரியத்தை பண்ணாலும் தான் முந்துரும். இந்த முந்துரும்னா ஆங்கிலத்தில் சொன்னா கொஞ்சம் ஈஸியா புரியும். திஸ் வில் ப்ரிவைல் ஓவர் த அதர் ஒன். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நிற்கும், அதை கொஞ்சம் அடக்கி ஆண்டு விடும். அர்ஜுனனை பத்தி அந்த மாதிரி ஒண்ணு சொல்வா. ஒரு எதிரியை வெல்வதற்கு எந்த அளவு சக்தி தேவைப்படுமோ அவ்வளவுதான் அவன் உபயோகிப்பாங்க. அதுக்கு சமஸ்கிருதத்துல ஒரு அவனுக்கு பேரே அப்படி இருக்கு, டக்கு ஞாபகம் வரல. அதை போல இந்த ஊழ்வினை என்பது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. முந்துரும்ன்ற வார்த்தையில பொருள் ஒரேடி அழிச்சு விடாது. அவனை எது காப்பாற்ற வருதோ அல்லது எது அவனுக்கு கெடு செய்கின்ற வருகின்றதோ, அவனுடைய உள்வினைப்படி அவனை காப்பாற்றுவதோ அல்லது அவன் அழிந்து விடாமல் அவனை பாதுகாப்பதோ ஜஸ்ட் எவ்வளவு தேவையோ அவ்வளவு செய்யுமா அந்த. ஏனென்றால் ஒருவன் சுகப்படுவதென்றாலும் அதுக்கப்புறம் அவன் சுகப்படலாம், அதுக்கப்புறம் அவனுக்கு துன்பம் வந்தாலும் வரலாம். ஒருத்தன் துன்பப்பட்டால் அதில் அழிந்து போய்விடாமல் அவனுக்கு அப்புறமா அவனுக்கு சுகம் இருக்குமே, ஆனால் அவன் அதை அனுபவிப்பதற்காகவாவது அவன் உயிரோடு இருக்கணும். அப்படி ஒரு பொருள் அதெல்லாம் முந்துரும். 2 ஈக்குவலா டென்னிஸ் பிளேயர்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கான்னா, டுடே நடால் ஜஸ்ட் ப்ரிவைல்ட் ஓவர் ரோஜர்.
மேபி இந்த நெக்ஸ்ட் மேட்ச் இட் வில் பி இன் தி ரிவர்ஸ். இப்படிதான் பேசுவா. அந்த ப்ரிவைலிங் அப்படின்றது அந்த இடத்துல அவர் 3000 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஒரு தமிழ் இன்பத்தை நமக்கு வள்ளுவ பெருமான் சொல்லி இருக்கிறார். அப்படி ஊழியினுடைய வலிமையை போற்றுபவர் இதே 619வது பாடல்ல தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார். முயற்சி என்பது மதியினாலே செய்யப்படுவது. தெய்வத்தால் ஆகாது, தெய்வமே உன்னை கைவிட்டா கூட நீ ஒரு முயற்சி, உன்னுடைய முயற்சி இட் வில் ஸ்டாண்ட் இன் குட் ஸ்டேட், உன்னை காப்பாற்றும், மெய் வருத்த கூலி தரும். நீ எந்த அளவு முயற்சி செய்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயமா நீ அதனுடைய பலனை பெறுவாய். மார்க்கண்டேய சுவாமிகளே மாபெரும் உதாரணம். அவருடைய பிறந்த நாள் 16வது பிறந்த நாள் என்று அவர்கள் சொன்னார்கள். 16 வயசு தான்பா நீ இருப்ப. அதனால அவ பெற்றோர்கள் அழறத தாங்க முடியாம காரணம் கேட்டப்போ அவ சொன்னா, இது மாதிரி உனக்கு தலைவிதி இருக்குன்ற. அவர் ஒரு வருடம் முயற்சி செய்து தன்னுடைய மதியினாலே விதியை வென்றார். அப்படியும் இருக்கு. அப்ப எது வள்ளுவர் சொல்வது, எது கரெக்ட்? இதைத்தான் பகவான் இந்த பாடலிலே இந்த ஒரு தீராத சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார். இப்படி நிறைய பண்ணியிருக்கார். இந்த உள்ளது 40ல அங்கங்க அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அந்த சர்ச்சைக்கு ஒரு தீர்மானித்து ஒரு சரியான முடிவை தருவதாகத்தான் அவர் கொண்டு போயிருக்கிறார். இப்போ பகவான் சொல்றது என்னன்னா, இந்த விதி மதி ஒன்றை ஒன்று வெல்லும் இந்த ஆர்குமெண்ட் இது ஏன் வருது அப்படின்னா, இவை இரண்டும் ஒன்றனுக்கு ஒன்று முரண்படுபவை, கம்ப்ளீட்டா வேறானவை. அதனால அப்படி இருக்கிறதுனால எது ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு விவாதம் வருகின்றது, சந்தேகம் வருகின்றது. ஆனா பகவான் என்ன சொல்றார், இந்த ரெண்டும் ஏதோ கம்ப்ளீட்டா சிங்கம் புலி முற்றிலும் வேறுபட்டவை அப்படி இல்லப்பா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றான், இது கட்டு விரியன் கண்ணாடி விரியன் போல, எல்லாம் ஒரே பாம்பு இனம் தான், வேற வேற இனம் அல்ல. ஒண்ணு கம்ப்ளீட்டா அமெரிக்கன், ஒருத்த கம்ப்ளீட்டா ஈஸ்ட்ல இந்தியன், அப்படி கிடையாது இது. பட் அப்படி ஒரு உதாரணம் கொடுத்தா கூட இரண்டுமே மனித ஜாதி தான், கம்ப்ளீட்டா வேற வேற இல்லை. அது மாதிரி இது எப்படி இரண்டும் ஒரே ஜாதின்னு சொல்றார் பகவான் அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, இப்போ இந்த நம்ம விஷயத்துக்கு வருவோம். உள்ளது 40 வச்சு பார்ப்போம். நம்முடைய நோக்கமே அதுதானே. இந்த விதி பெரிதா மதி பெரிதான்னா, இந்த விவாதம் எதிலே எழுகின்றது, எதனால் எழுகின்றது? இந்த கவனம், நான் இருக்கிறேன் என்ற இந்த உணர்வு நான் என்னும் முற்பகுதிக்கு திருப்பப்படும் பொழுதுதான் இந்த விவாதத்திற்கே இடம் இதுதான் தருகின்றது. அதுக்கு இடம் தருவது, இந்த இப்ப இரண்டுத்துக்கும் இடம் தருவது இந்த அகந்தை மதி. எப்படின்னு பார்ப்போம். இப்போ விதின்னு சொன்னா, மதின்னு சொன்னா எடுத்துட்டா, இந்த அகந்தை மதி தான் அப்படிலாம் யோசிக்கிறது. எப்படியாவது அந்த விதியை we should overcome, அதை வென்றே தீர வேண்டும், அப்படி ஒண்ணு அதுக்கு தோன்றது இந்த அகந்தையினுடைய மதியினாலே. ஆனா அந்த மதியை வைத்து செயல்படுவது என்பது மற்றொரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்றது. அதாவது நமக்கு இருக்கின்ற அந்த ஒரு பூரண சுதந்திரம், நம்ம இஷ்டப்படி நம்ம ஆக்ட் பண்ணலாம். நம்முடைய செயல்பாடு நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது, அதுதான் மதி. அந்த அகந்தை மதியாக இருந்தாலும் கூட அந்த பூரண சுதந்திரம் நமக்கு இருக்கின்றது என்பதை அது எடுத்து காட்டுகின்றது. எனக்கு அப்போ ஒண்ணு தோணித்து இதை படிக்கும்போது, ஃபர்ஸ்ட், முதல்ல ஒரு சுச்சுவேஷன் நீங்க நினைச்சு பாருங்க.
5 அறிவிலிருந்து 6 அறிவுக்கு இந்த ஜீவான்மா வருகின்றது. அப்பொழுது இந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மெல்ல வெளியே வருகின்றது. அதில் அப்பொழுது அந்த தேகாபிமானம் அந்த உணர்வை குறுக்கி கம்ப்ளீட்டா இருக்கிறேன் என்ற பிற்பகுதியை அடியோடு மறைத்து, நான் என்பதையே முதலில் தள்ளி, இதான் நான் என்பது இந்த உடல்தான் என்று இந்த தேகாபிமானம் செய்து விடுவதினாலே, இந்த உடல் அளவிலே இந்த உணர்வு நான் இருக்கிறேன் என்ற அந்த பூரண உணர்வு முழுமையாக உடல் அளவிலே குறுக்கப்பட்டு விடுவதினாலே, அகந்தை நான் என்ற எண்ணம் பல எண்ணங்களுக்கு வித்தாகி, பல எண்ணங்கள் மனமாக உருப்பட்டு, அது சித்தம், புத்தி, அகங்காரம் என்கின்ற அகந்தையாக உருவெடுக்கின்றது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ இந்த உடலுக்கு நல்லது பண்ணணும், இதை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த கட்டாயத்தினாலே உந்தப்பட்டு மனிதன் வினைகளை செய்கிறான், செயல்படுகிறான். வினைனா சமஸ்கிருதத்துல கர்மா, கர்மம், தமிழ்ல வினை. இப்படி ஏகப்பட்ட வினைகளை செய்யும் பொழுது அந்த வினை பயன்களை அவன் சேர்த்துக் கொள்ளுகிறான். அப்ப என்ன ஆகுது? வினை பயன்கள்னா பாவ புண்ணியங்கள். இந்த பாவ புண்ணியங்களை அனுபவித்துத்தான் தீரும் என்பதினாலே எவ்வளவு புண்ணியம் செய்கிறோமோ அதற்குரிய பலன் கிடைக்கும். எவ்வளவு பாவம் செய்கிறோமோ அவனுக்குரிய தண்டனை கிடைக்கும். செய்கின்ற பாவமும் செய்து வைத்திருக்கின்ற புண்ணியமும் ஒண்ணுக்கொண்ணு கணக்கு போட்டு நியூட்ரலைஸ் ஆறதில்லை. அதனால்தான் ரொம்ப துஷ்டர்கள், துன்மார்க்கம் இருப்பவர்கள் ரொம்ப பிரఖ్యాதியா நிறைய பணத்தோடு, செல்வாக்கோடு, அதிகாரத்தோடு, பதவிகளிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஊழ்வினை அது. சில நல்லவர்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுகிறார்கள். இதெல்லாம் இந்த வினை பயன்களாலே விளைபவை. இப்ப முதல்ல மனிதன் தன்னுடைய பூரண சுதந்திரத்தின் பேரிலே செயல்படுகிறான். இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி செயல்படுவதனாலே வினை பயன்கள், பாவ புண்ணியங்கள் உருவாகின்றன. அது அந்த ஒரு ஜென்மத்திலேயே அனுபவிச்சு தீர்க்க முடியாததினால அடுத்த பிறவிக்கு அந்த அகந்தை மதி தள்ளப்படுகின்றது. அப்ப அந்த 2வது பிறவியில நீங்க ஆதியில நினைச்சுக்கோங்க. இப்ப 2வது பிறவியில மேலும் சில அப்பொழுது அந்த பூர்வ ஜென்ம வாசனையினாலே உந்தப்பட்டு சில காரியங்களை செய்கிறான், புதிதாக சில காரியங்களை செய்கிறான். இப்பொழுதுதான் இந்த வினைகள் 3ஆக பிரிகின்றன. ஒன்று செய்து வைத்த வினைகள், செய்வினை, செய்யப்பட்டவை. சமஸ்கிருதத்துல சஞ்சித கர்மா. இன்னொன்று அந்த 2வது உடல் தோன்றிய போது அது எதிர்காலத்திலே செய்ய போவதனாலே அதற்கு வரவிருக்கின்ற வினைகள், வினை பயன்கள். அது நம்முடைய அனுமானம். இந்த உடல் பூமியில வந்துடுத்து, இது எப்படி ஏதாவது வினைகளை ஆற்றும். அப்ப அதனால சில புதிய பாவ புண்ணியங்களை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு அனுமானம் பண்ணி அதை ஆகாமியம், சேர்வினை தமிழ்ல. இப்ப இந்த உடல் போன ஜென்மத்திலே பாவ புண்ணியங்களை முழுவதுமாக அனுபவிக்க முடியாததுனால இந்த ஜென்மம் அதற்கு கிடைத்திருக்கின்றது. அப்பொழுது அந்த பிறவியில சில பாவ புண்ணியங்கள் அனுபவித்து தீர்க்கப்படுகின்றன. அவற்றை ஊழ்வினை, அதாவது பிராரப்த கர்மா. பிராரப்தம்னா ஊழ், கர்மானா வினை. இது ஊழ்வினை என்று செய்யப்படுகிறது. அதாவது சஞ்சித பிராரப்த ஆகாமியம். தமிழ்ல செய்வினை, ஊழ்வினை, சேர்வினை. இப்படி 3 பகுதிகளாக இந்த வினை பயன்கள் கூறுபட்டு போகின்றன. இப்படி ஆறுது. இந்த பிறவியிலே அனுபவிக்கப்பட்டு தீர்க்கப்பட்ட இதுதான் பிராரப்தம்
அதனால இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும். இதான் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். மனிதனுடைய ஒரு பூரண சுதந்திரம் தான் அவன் ஆற்றுகின்ற அனைத்து வினைகளுக்கும் ஆரம்பம். ஆரம்ப வித்து. இந்த பூரண சுதந்திரம் என்பது மதி. இது 2த்துக்கும் வித்தியாசம் இல்லையா? இது அறிவுபூர்வமாக ஒருவன் சிந்தித்து பூரணமாக செயல்படுவது மதியினால தான். அந்த பூரண சுதந்திரமும் மதியும் ஒன்றுதான். இப்போ அந்த மதி என்கின்ற ஒன்று வினைகளை ஆற்றி, அந்த வினை பயன்களை சம்பாதித்து, பாவ புண்ணியங்களை சம்பாதித்து, மறுபிறவி அடைந்து, இப்படி எண்ணற்ற பிறவிகள்ல போய் சிக்கிக்கிறது. மீள முடியாம. இப்போ இந்த மதிதான் வினைகளாகின்றன, வினைகள் தான் பாவ புண்ணியங்களாகின்றன என்றால், மதியும் அதனால் ஏற்படுகின்ற விதியும் ஒரே இனம் தானே. இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா, ஒரு மேக்னெட்டிக் பவர எலக்ட்ரிக் பவரா நம்ம கன்வெர்ட் பண்றோம். மாத்துறோம். இந்த மேக்னெட்டிக் பவர் தான் பூரண சுதந்திரம் மதி. இந்த எலக்ட்ரிக் பவர் தான் பாவ புண்ணியங்கள். இதுதான் விதி. இந்த பாவ புண்ணியங்கள்ல ஒண்ணுதான் பிராரப்த வினையாக மனிதனுடைய அந்த உடலுக்கு அது விதி என்று சொல்லப்படுகின்றது. இந்த உதாரணத்துல கூட பை சான்ஸ் வந்தா கூட இந்த மேக்னெட்டிக் பவர்ன்றது தான் மூலம். இட்ஸ் ரியல் சக்தி அதுதான். அதுதான் அந்த பூரண சுதந்திரம் மதி. இந்த எலக்ட்ரிக் பவர் வந்து எவ்வளவோ எந்தெந்த ஒரு ஃபேக்டரியில ஒரு மாரி மிஷினரி இயக்கும். செயல்படும். அதுதான் இந்த விதி. அந்த பிறந்த ஜீவனை ஆட்டி படைக்கின்றது. அந்த ஜீவனுக்கு எப்படியெல்லாம் அந்த ஜீவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் அந்த உடல் எடுத்ததற்கு எவ்வளவு வினைகளை மேக்ஸிமம் பாவ புண்ணியங்களை அனுபவித்து தீர்க்க வேண்டுமோ, அப்படி செய்து விடுகின்றது. இதுல ஒண்ணு இருக்கு. கனகம்மா கிட்ட பேசும்போது எங்க ஹெச்வி சார் கிட்ட பேசும்போது, அவரு முருகனாருடைய சீடர் தானே. அவரோட பழகியவர் தானே. அவருடைய கடைசி காலத்துல ரொம்ப உடலால முருகனார் துன்பப்பட்டாராம். ஏன்னா பகவானுக்கு இவ்ளோ பெருசா நீங்க பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்க மேல கருணையே இல்லையே பகவானுக்கு. இப்படி உங்கள கஷ்டப்படுத்துறாரே! அப்படின்னு சொல்லி அடியவர்கள் சொல்வாளாம். அது வந்து அவர பார்க்கிறவ. அப்ப அவர் சொல்லுவாராம், "இது வந்து கஷ்டப்படுத்துறது இல்ல ஓய்! பகவான் கணக்கு தீர்க்கிறாராக்கும். எனக்கு எல்லாத்தையும் இப்பவே நான் அனுபவிச்சு, இதெல்லாம் இந்த வினைகளை எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணா தான், எனக்கு அடுத்த பிறவி இருக்காது. அது கருணை அது." அப்பதான் அவர் சொன்னா கனகம்மா சொன்னா, அவர் எவ்ளோ அந்த பகவான் நமக்கு அளித்திருக்கின்ற அந்த ஞானத்துல, அவர் எவ்ளோ ஆழமா மூழ்கி போயிருக்கிறார். அந்த ஞானத் தெளிவு எப்படி அவர் வார்த்தைகள்ல வெளில வருது பார்த்தீங்களா? கணக்கு தீர்க்கிறார். க வ கனகம்மான்ற ஹெச்வி சார். ஆனா கடைசியில ரமணபாதானந்தர் வந்து அவர்கிட்ட, அவர் ரொம்ப கடைசி காலம் வந்துருச்சு சுவாமி, நீங்க போயிட்டு அவர பார்த்துட்டு வந்துருங்கன்னா, 1 வாரம் இவர் போகலையாம். ஏதோ வேலைன்னு. அப்ப மறுபடியும் ரமணபாதானந்தர் வந்து, அவர் உங்களுக்கோசரம் தான் உயிர கையில புடிச்சுட்டு இருக்காரு சுவாமி. நீங்க போய் பார்த்துருங்கன்னு. இவர் உடனே அத சீரியஸா எடுத்துன்னு அடுத்த நாளே போயிருக்காரு. ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போயிருக்காரு. அப்போ கணேசன் அவர்கள் தான் அவர அழைச்சுன்னு போயிருக்காரு அவர் ரூமுக்கு. அப்ப இவர பார்த்த உடனே, வைத்தியநாதன் வந்துட்டாரோன்னோ, அப்ப எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாராம். இவரும் ஒரு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்து ஏதோ பேசிட்டு
அப்போ இவருக்கு ஏன் அவர் அந்த மாதிரி சொன்னார்ன்னு தெரியலையாம். பிற்காலத்துல இவரு இந்த இண்டெக்ஸிங் பண்ணது, இன்னும் வேற இன்னொன்னும் பண்ணியிருக்காரு. அவருக்கு உரிய ஒரு அவருடைய இலக்கியத்துல ஒரு ரமண ஞான போதத்த முதல் 2 வால்யூம் எச்.வி. சார் அவர்கள் தான் தொகுத்திருக்கிறார். மொத்தம் 9 வால்யூம். அதுக்கப்புறம் சௌதம சுவாமிகளுடைய சீடர்கள் அ ஹிந்தி புரொஃபசர் சுப்பிரமணியம் அவர்களும், கணேச பாஸ்கரும் தான் வந்தாளாம். வந்து முதல் 2 வால்யூம் பண்ண அப்புறம் சௌதம சுவாமிகள் சொல்லி அனுப்பிச்சாராம். நாங்களே இனிமே பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சுடுத்து எப்படி பண்ணணும்னு நாங்க இனிமே அவர எச்.வி. சார அ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம பண்ணிக்கலான்ட்டாரு. இப்படியெல்லாம் அவரு ஏன் சார் நீங்க அதுக்கப்புறம் அத பத்தி ஒண்ணும் இல்ல அவ என்கிட்ட வரல. அதோட என்னுடைய பார்ட் ஓவர்ன்னு அப்படியே எனக்கு அது ஒண்ணும் தோணல அத பத்தி வந்து கேட்டா பண்ணோம். அவ்வளோதான். இது மாரி முருகனாருடைய ஒரு பெரும் மதிப்பை பெற்றவர், அன்பை பெற்றவர், அவருடைய அருளை பெற்றவர். ரொம்ப உருகி போய் சொன்னார். கணக்கு தீர்க்கிறார் என்றால் அவர் என்ன சொல்றது? ஏனென்றால் இந்த விதி மதியினுடைய உண்மை பொருளை அறிந்த ஞானியாக இருக்கிறார் முருகன். அதனால தான் அவருக்கு அந்த வார்த்தைகள் வந்தன. இது பகவானுடைய கருணை. என்ன போய் அவர் கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லாதீங்க. நீங்கலாம் ரொம்ப தப்பா நெனச்சுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்படி இந்த ஒரு மேக்னெட்டிக் பவர், எலக்ட்ரிக் பவரா மாறுவதைப் போல, இந்த மூலமாகிய மதி, அதுவும் அதுக்கு பூரண சுதந்திரம் இருப்பதினாலே செயல்பட்டு, விதியை உருவாக்கி, அந்த விதி அந்த ஜீவனை ஆட்டுவிக்கின்றது. அப்படி போய் முடியறது அது. அப்போ விதிய ஜெயிக்கவே முடியாதா? இதுக்கு பகவான் சொல்ற ஒரே வார்த்தை, இப்பவும் நம்மகிட்ட அந்த பூரண சுதந்திரம் இல்லாம போயிட்டுதா என்ன? இப்பவும் அந்த மதி நமக்கு இல்லாம போயிட்டுதா என்ன? இது பொருள் புரிந்த கேள்விகள். பகவான் நெறைய கேள்விகளுக்கு பதில் கேள்வி தான் கேட்டிருக்கார். இப்படிப்பட்ட மதியே விதியாக உருவெடுப்பதினாலே, இவை 2ற்கும் பேதம் கற்பிப்பது நமது மனோ கற்பனை தானே! அது அடுத்தது. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உண்மையான இயல்பும், நான் இருக்கிறேன் அல்லது நான விட்டுருங்க. இருக்கிறேன் என்கின்ற அந்த அறிவு தான் உண்மையான அறிவு. அந்த அறிவின் இயல்பு சத்து, சித்து, ஆனந்தம். இந்த சத்து, சச்சிதானந்தத்தின் இயல்பு பரிபூரண சுதந்திரம். அந்த பரிபூரண சுதந்திரம் ஒரு மனிதன் ஊழ்வினையினாலே கட்டப்பட்டிருந்தாலும் கூட, அந்த பூரண சுதந்திரத்தை இறைவன் நம்மிடமிருந்து பிரித்து விடவில்லை. அது நம்முடைய இயல்பு. பிரிக்க முடியாது. பரமாத்மவசுடைய இயல்பு பூரண சுதந்திரம். இப்ப நமக்கு இருக்கின்ற அந்த பூரண சுதந்திரத்தை நாம் பயன்படுத்தி, பகவானுடைய பேர் அருளினாலே நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பரிபூரண சுதந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, அகமுகப்பட்டு, நான் யார் என்னும் ஆத்ம விசாரணையினாலே, நான் என்கின்ற அந்த முற்பகுதியிலிருந்து கவனத்தை திருப்பி, இருக்கிறேன் என்கின்ற அந்த பிற்பகுதிக்கு சென்று, தன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொண்டால், அப்படி உணர்வது என்பது நம்மால் இயன்ற காரியம். அப்படி நம்மால் முடியக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பண்ணாம இருக்கலாமா? அப்படி நமக்குள்ளே ஆழ்ந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதை விட, உண்மையான பயன்பாட்டிலே அந்த நேரத்தை செலவு செய்வதை விட்டுவிட்டு, விதி பெரிதா, மதி பெரிதா என்ற விவாதம் தேவையா? இந்த விதியே மதி, இந்த மதியே விதி என்பது தெரிந்துவிட்டால், இந்த விவாதத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இல்லாமல் போகின்றது. இந்த விவாதம் அவசியம் இல்லாமலும் போகின்றது.
இதை அவ்வை பாட்டியும் ஒரு பாடலிலே கூறியிருக்கின்றார். இப்படி அகமுகப்பட்டு தனக்குள்ளே ஆழ்ந்து நம்முடைய உண்மையான இயல்பை தெரிந்து கொண்டால் இது நாள் வரையிலே இந்த அகந்தை மதியினாலே செய்து வைத்த பாவ புண்ணியங்கள் இனிமேலும் அதை அனுபவித்துத்தான் தீர்க்கப்படும் என்கின்ற அந்த விதி நம்மை பொறுத்தவரையிலே மாறி இந்த ஞானத்தினாலே அந்த பாவ புண்ணியங்கள் சுட்டரிக்கப்பட்டு இதுதானே விடுதலை, இதுதானே முக்தி. அப்பொழுது இந்த அகமுகப்பட்டு தன்னைத்தான் அறிதல் என்கின்ற மதி நம்முடைய உண்மையான இயல்பை நமக்கு உணர்த்தி நாம் பரமாத்ம வசுவாகத்தான் இருக்கிறோம் என்பதே நமக்கு விதியாய் ஆக்கிவிடுகின்றது. அந்த மதியே விதியாகின்றது. எப்படி மதியே விதியாய் அகந்தையை உருவாக்கியதோ அந்த மதியே அந்த அகந்தையை அழித்து விடுகின்றது. இது இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தியை போல. எந்த பக்கம் நாம் அந்த கத்தியை திருப்புகிறோம் என்பதை பொறுத்து, அகந்தியின் பக்கம் திருப்புகிறோமா அல்லது ஞானத்தின் பக்கம் ஆத்மஹத்தி பண்ணுகிறோமா? ஆத்மாவை மறந்து விடுவதே, அதை பத்தி அந்த இதுக்கு நான் இருக்கிறேன் என்ற உணர்வை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாமல் இருக்கிறோம் பாருங்க. அதுதான் ஆத்மஹத்தி. அதை பண்ண போறோமா? அல்லது அகந்தை பக்கம் கவனத்தை திருப்பி அதனுடைய பொய்மையை உணர்ந்து நம்முடைய உண்மை இயல்பை அந்த நிஜான்ம வஸ்துவை நாம் அப்படித்தான் இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோமா? இத அவ்வை மூதாட்டியார் சொல்ற விதம், எப்படி மார்க்கண்டேய சுவாமி தன்னுடைய மதியினாலே விதியை வென்றாரோ அப்படி ஒரு பாட்டு அவை மூதாட்டியாருடைய பாட்டு. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு, எனக்கு மார்க்கண்டேயர் ஞாபகம் தான் வருது. அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும். கடவுளை நம்பிக்கை தேவையா? அதுக்கு ஒரு பதில். மரண பயம் மிக்க உள்ள மக்கள் அரணாக மகேசன் சரணமே சார்வர். அப்படி இது ஒரு உபாயம். மகேசன் சரணமே சார்வது. இங்க மகேசன் சொல்றமே தவிர எந்த ஒரு தெய்வத்தையும் உபாயம் இதுவே மதியாகும். இதுதானப்பா உண்மையான அறிவு. கடவுள் நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை அல்ல, அதுதான் தெளிந்தெடுத்த புத்திசாலித்தனம், கடைந்தெடுத்த புத்திசாலித்தனம். தட் இஸ் த இங்கிலீஷ்ல சொன்ன டிஸ்டில்ட் விஸ்டம். இதை அறியாதவர்கள் தான் நாத்திகம் பேசுவார்கள். உபாயம் இதுவே மதியாகும், அல்லாதவெல்லாம் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவை அனைத்தும் எதை நீங்கள் சார்ந்திருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் விதியே மதியாய்விடும். அவர்கள் விதி அவர்களை ஆட்டி வைக்கும். அவர்கள் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஒன்று மதி விதியாகணும், இல்ல விதி மதியாகணும். நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க மூதாட்டியார். இப்படி இதற்கு காரணம் ஒரு ஜீவனின் செயல்பாடுகளே மதி. உலகாதி விஷய போகங்களில் பற்று வைத்து அவற்றை அனுபவிப்பதே விதி. இன்னும் கூட சுருக்கமா சொன்னா, பற்றுக்களில் அறிவை இழந்து சிறிய சுகங்களுக்கு, சின்ன சின்ன சுகத்துக்கெல்லாம் போய் அற்ப சுகங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அப்படி நாம் காரியங்களை செய்தால், வினைகளை ஆற்றினால், அவைகளினால் விளைந்த பாவங்கள் புண்ணியங்கள், இந்த பாவ புண்ணியங்கள் விதியாய் உருவெடுத்து அந்த ஜீவனை பாடாய்படுத்துகின்றன. இதை அறிந்து பற்றுக்களை துறந்து தன் செயல்பாடுகளை தூய்மையாக அமைத்துக் கொள்வதுதான் அறிவுடைமை, அதுதான் மதி. அவ்வாறு செயல்படுவதற்கு உரிய பூரண சுதந்திரம் இந்த ஜீவனுக்கு இப்போது மட்டுமல்ல எப்பொழுதும் இருக்கின்றது.
அந்த சுதந்திரம் இப்பொழுதும் இருக்கின்றது. இவ்வாறு மதியே விதியாவது உணர்ந்தவர் அவ்விரண்டிற்கும் பேதம் காண்பர் என்பது பேதமை. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலா இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்மளே கூட விதி வேறு, மதி வேறுன்னு யாராவது சொன்னா, அதுல நம்மளுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இதுல பேதம், விதிக்கும் மதிக்கும் பேதம் தெரியாது. அப்படி ஒரு வொண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பகவான் இந்த பாட்டுல குடுத்திருக்கார். அதனால தான் தெளிவா சொல்றாரு எடுத்த எடுப்பிலேயே, "விதிமதி மூல விவேகமிலார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம்." விதி மதியை வெல்லும் அல்லது மதி விதியை வெல்லும் என்ற விவாதம் இதனுடைய மூல விவேகம் இல்லாதவர்களுக்கே. இது எப்படி ஆரம்பிச்சது? எப்படி இவைகள் தோன்றின? இந்த மூல விவேகம் இல்லாதவர்களுக்குத்தான் இப்படி இந்த விவாதம் சரிப்பட்டு வரும். விதி மதிகர்கோட் முதலான் தன்னை உணர்ந்தார், அவை தணர்ந்தார், சார்வரோ பின்னும் அவை சாற்று என்கிறார். ஆகவே இந்த விதிமதிகளுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஒரு பரிபூரண ஒற்றுமையை, இவை இரண்டும் ஒன்றுதான் என்பதை தெரிந்து கொண்டவர்கள், அந்த மூல விவேகத்தை அடைந்தவர்கள், அல்லது மூல விவேகம் என்பது முழு முதற் பொருளாகிய ஆத்ம பொருளை அறிந்தவர்கள், அந்த விவேகத்தை அடைந்தவர்கள் தன்னை உணர்ந்தார். அவர்கள்தான் தான் தான் என்று தழைக்கின்ற தன்னை பற்றிய உண்மையான அறிவை அடைந்தவர்களாவார். அப்படி அடைந்து விட்டால், ஆன்மானுபூதி பெற்ற ஞானியராகி விட்டால், அவை தணந்தார்னா விட்டுடுறது. இந்த விதி மதி இரண்டுத்தையும் அவர்கள் விட்டு விடுவார்கள். அதை பத்தி யோசிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் சார்வரோ பின்னும் அவை சாற்று. அவர்களை மறுபடியும் அவர்கள் போய் சார்வார்களோ? எப்படி பாம்பு என்பது பொய் என்று தெரிந்துவிட்டால் பாம்பு போய் சார்வார்களோ எவராவது? கயிற்று தானே தேர்ந்தெடுப்பார். இது கயிறு தானே. இப்படிப்பட்ட ஒரு உண்மை ஞானத்தை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். விதி மதி இரண்டும் அவர்களுக்கு அர்த்தமற்று போகின்றன. இதுல குருவாசக கோவில நான் ஒரு பாடல் பார்த்தேன். 522வது பாடல். அதுல ஊழொடு ஒரு முயற்சி ஒன்றின் கேனையவது தாழப் பெரிதென தேரத்தக்கதென ஆழாய சொற்போர் தொடுக்கும் அவர் தோற்ற ஒடுக்க நிலை சற்றுமே தாமறியாதார். ஊழோடு முயற்சி, முயற்சினா மதி, ஊழ்னா ஊழ்வினை, விதி. இது ஒன்றின் மூங்கு ஏனையது. ஒண்ணுக்கு ஒண்ணு தாழ பெரிது. ஒண்ணு தாழனா குறைஞ்சது, பெரிதுன்னு வசதியானது. இல்லப்பா ஊழ்தான் வசதி, விதிதான் வசதி, மதி அல்ல. இல்ல மதிதான் வசதி. இப்படி ஆழ சொற்போர் தொடுக்குபவர். இப்படி சொற்போர்னா விவாதம், ஆர்குமெண்ட் பண்றது ரொம்ப தீவிரமா. இதெல்லாம் நடத்திருக்கு நிறைய. அப்படி இதிலே விவாதம் செய்பவர் சொற்போர், சொற்களினாலே போர் தொடுக்கும் அவர்கள் இந்த விதிமதி இரண்டத்தினுடைய தோற்ற ஒடுக்க நிலை இது எப்படி தோன்றியது? இந்த இரண்டையுமே எவ்வாறு அழிப்பது? அஞ்ஞான நிலையிலே தோன்றுகின்றது, அஜாத்த நிலையிலே அழிகின்றது. இந்த தோற்ற ஒடுக்க நிலையை சற்றுமே தாமறியாதார். கொஞ்சம் கூட இதை பத்தி எல்லாம் தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் இப்படி தங்களுடைய நேரத்தை இப்படிப்பட்ட விவாதங்களிலே வீணடிப்பார்கள். ஒண்ணு பாசிட்டிவா நமக்கு இருக்கிற டைம் வேஸ்ட் பண்றோம், ஒரு மிஸ்டேக். இன்னொன்னு மறுபடியும் இந்த பிறவிச் சூழலிலே மேலும் மேலும் சிக்கிக் கொள்வதற்கு இந்த விதிமதி விவாதங்கள் உதவி செய்கின்ற. ஏன்னா நம்ம அந்த சமயத்துல அகமுகப்பட்டு தன்னைத்தான் அறிதல் என்பதை நம்ம செய்யாத விட்டுடுறோம். ஒரு மிஸ்டேக்குக்கு டபுள் மிஸ்டேக் ஆயிடுறது. அதனால இந்த விதிமதி ஆகியவற்றின் மூலத்தை அறிந்த ஞானியர்கள் அகந்தை அழிந்து விட்டவராக இருப்பதினாலே இந்த அகந்தையினாலே உருவாகின்ற விதிமதி தாக்கங்கள் அவர்களை சிறிதும் பாதிப்பதில் அவர் சிந்தனையிலேயே இது வராது.
அவர்களும் அவற்றுடைய பொய்மையை உணர்ந்தவராக இருப்பதினாலே அந்த விதிமதியை சாரமாட்டார்கள். இதுதான் பகவான் நமக்கு சொல்ல விரும்புவது இந்த பாட்டினாலே. இப்படி இதுல இன்னொரு ஒரு உபதேசம் இருக்கு. அது நம்மை பற்றியது. ஞானிகள் மட்டும்தான் இதை உற்றுவான்னு வச்சுக்க வேண்டாம்ப்பா. அது ஏன் பகவான் நமக்கு சொல்றார்? அதனுடைய தாத்பரியம் என்ன? அஞ்ஞானிகளும் கூட இந்த விதிமதி விவாதத்திலே ஈடுபட்டு நேரத்தை வீணாக்காமல் அதை ஆத்ம விசாரத்திலே நான் யார் எனும் வேள்வியிலே தமக்கு அர்ப்பணித்து நம்முடைய ஜன்மம் கடைத்தேறுவதற்கு வழிபார்க்கணுமே தவிர இந்த விதிமதியத்துல அஞ்ஞானிகள் கூட நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதுதான் உண்மையான பொருள். அது நம்மை பொறுத்தது, நமக்காக கூறுவது. இதை நமக்கு சரியா புரிய வைக்கணும்ன்றதுக்கு தான் இவ்வளவு பெருசா ஞானிகளுடைய நிலையை சொல்லி முதல் பாட்டுல ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் சொன்னார். அந்த வித்தியாசம் இங்கே தொடர்கின்றது. ஞானிகள் அந்த விதிபதி பக்கமே போகமாட்டாப்பா. அஞ்ஞானிகளும் அதிலே தான் உழன்று கொண்டு இருப்பார்கள். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இருக்கின்ற ஒரு மற்றொரு பெரிய வித்தியாசமா இதுதான் கடைசியில சொல்றதுக்கு காரணம். இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய வித்தியாசம் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் ஞானி முழுக்க முழுக்க அஜாதத்திலே வாழ்கிறார். அதனால அவருக்கு விதிமதிகள் கிடையாது. அஞ்ஞானியோ முழுக்க முழுக்க விவர்த்த சித்தாந்தமாகிய அததான் பொய்த்தோற்றம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொய்த்தோற்றங்களிலே அகப்பட்டு கொண்டு தங்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள். இதுதான் இவருக்கும் உரிய வேறுபாடு என்கிறார். இப்பொழுது முதல்ல ஜீவ உலகு உயிர் இறை மும்முதல்கள் இதையும் கூட கூட பகவான் கொண்டு வரார் இந்த உள்ளது 40. இப்போ ஜீவாத்மாவை பத்தி சொல்றார், உலகத்தை பத்தி சொல்றார், உயிர் உலகம் என்று சொல்லியாச்சு. மும்முதல்கள்ல மூன்றாவது ரொம்ப இதெல்லாம் விட ரொம்ப பெரிய விஷயம் இறை, கடவுள். இந்த கடவுளை பற்றிய உண்மையை அடுத்த பாடலில் எடுத்துக்கொள்க. அடுத்து வருகின்ற 2 பாடல்களிலும் இந்த கடவுளை பற்றி கூறுகிறார். கடவுளை பற்றி கூறுகிறார் என்றால் கடவுளை பற்றிய உண்மையை கூறுகின்றார். 20வது பாடல் காடும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காடு மனோமயமாம் காட்சி தனை காணும் அவன் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்றிலதா காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காடும் மனோமயமாம் காட்சி. இது நம்மளுக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துறதுன்னா 8வது பாடல்ல எப்பெயர் இட்டு எவ்வுருவில் ஏத்தினும் ஆர் பேர் உருவில் அப்பொருளை காண்வழியது ஆயினும் காண்வழி அது என்று சொன்னார் இல்லையா? அந்த பாடலுடைய ஒரு தொடர்ச்சியாத்தான் நான் இந்த 2 பாடல்களை, அதாவது இந்த 20வது பாடலும் 21வது பாடலும் இருப்பதாக தோன்றுகின்றது. இந்த 3த்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு கருத்து தொடர்ச்சி முழுமையா இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு பக்தன் தீவிரமா பக்தி பண்ணி அவனுடைய அந்த இஷ்ட தெய்வத்தை தரிசனம் செய்கின்ற நிலைக்கு போய்விடுகிறான் என்றால் அதற்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு என்னவா இருக்கும்? அந்த பக்தனுடைய சின்சியாரிட்டி அது மெச்சி அந்த தெய்வம் செய்கின்ற அந்த பேரருள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதெல்லாம் தான் இந்த பாடல்ல பகவான் விளக்குகிறார். ஒரு தெய்வத்தை மனதார நேசிப்பவன், ஆராதிப்பவன், அதே ஞாபகமாக இருப்பவன், அப்படிலாம் பெரியவெல்லாம் இருந்திருக்கா? மீராபாயை விட ஒருத்தர் வேணுமா? சதா காலம் ஸ்ரீகிருஷ்ணன் நினைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை எவ்வளவு வசதியான வாழ்க்கை. மகாகவி அதை இச்சிக்கிறார். அது எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுக்கிறார்.
கந்தனை பயந்தாய் காளி கருணை வெள்ளமானாய். கந்தனை பயந்தாய் காளி கருணை வெள்ளமானாய். எந்த நாளும் தாயே உன்மேல் இசைகள் பாடி வாழ்வே. எந்த நாளும் தாயே உன்மேல் இசைகள் பாடி வாழ்வே. எந்த நாளும் தாயே உன் மீது இசைகள் பாடி வாழ்வேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுங்கள். இததான் கேட்கிறார் உண்மையான பக்தம். போதும் இந்த மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம். பாரதியை விட ஞானி இருக்க முடியுமா? போதும் இந்த மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம். ஆதிசக்தி தாயே என் மீதருள் சுரந்து காப்பாய். என காப்பாத்துங்க தாயே. இப்படித்தான் ஒரு பக்தன் பரிபூர்ணமாக தன்னை இறைவனிடத்திலே இழக்கும் பொழுது அந்த தெய்வ வழிபாட்டின் வாயிலாக சர்வ நிச்சயமாக இந்த பரமாத்மா வஸ்து நிலையை ஒருவன் அடைவான். எப்பெயர் இட்டு எவ்வுருவில் ஏத்தினும் அப்பேர் உருவில் அப்பொருளை அம்மெய்ப்பொருளை காண் வழி அது. இதுதான் 8வது பாடல். இதை உறுதி செய்கிறார் பகவான். இது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்பா. இந்த ஞானம் மட்டும் உனக்கு கிடைக்காத போகும். ஏதோ பக்தி பண்ணிட்டு அப்படியே இருந்துருவ. நீ போயிட்டு கைலாசத்துல இருப்ப, போய் வைகுண்டத்துல இருப்ப. அது இல்ல. நீ கைலாசத்துக்கு போய்விட்டால் அந்த தெய்வம் உனக்கு இந்த ஆத்ம ஞானத்தை தந்தே தீரும். வைகுண்டத்துக்கு போயிட்டா நீ கண்டிப்பா ஆத்ம ஞானத்தை அடைவாய். வேற வழியே கிடையாது. அதனால தான் எந்த நாம ரூபங்கள் இந்த உலகு உயிர் இறை இந்த மும்முதல்களை உருவாக்குகின்றதோ, இப்படி நினைச்சு பாருங்க நீங்க. அப்படி தோன்றது இந்த நாம ரூபங்கள் தான் உலகு உயிர் இறை இந்த மும்முதல்களை உருவாக்குகின்றன. அப்படி உருவாக்குவதனாலே ஜீவனை மீள முடியாத மீள இயலாத ஒரு பெரும் பிறவி கடலிலே மூழ்கடித்து விடுகின்றன. அதே நாம ரூபங்கள் இந்த ஜீவனை இறைவன் என்னும் அந்த உலகு உயிர், அதுதான் ரூட் காஸ் ஃபார் த ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். அதே நாம ரூபங்கள் 3வது முதலாக இறைவனிடத்திலே வரும் பொழுது அந்த இறைவனை கெட்டியா பிடிக்க வச்சு அதே பிறவி பெருங்கடலில் இருந்து கரை ஏறி தப்பித்து போகவும் உதவுகின்ற. அதுக்குதான் அந்த தெய்வம். ஒரு வாட்டி குஞ்சுசாமி சொல்றது ஞாபகம் வருது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனதுக்கு ஆறுதலை தருகின்றன அப்படின்றது அன்னைக்கு எனக்கு அந்த மனநிலையில அப்படி ஒரு தேவாமிர்தமா இருந்தது அந்த வார்த்தைகள் அவர் சொன்னது. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பகவானேன்னு தான் நான் கேட்பேன். அவர் இஷ்டப்படி நான் ஒரு டவுட் கேட்டு அவர் பதில் சொல்றதை விட அவர் என்ன நமக்கு சொல்ல விரும்புகிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம திருவண்ணாமலை போறது அவர் கூட இருக்கிறதெல்லாம் ரொம்ப, அவர் திருவண்ணாமலை அடிக்கடி போயிருந்த போது கூட அவர் கூட இருக்கிற நேரம் கம்மி தானே. அத நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் அவர் மனசுல என்ன இருக்கு. அப்போ அவர் சொன்னார். அப்ப கூட இருந்த ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு வராம இருக்க முடியல அப்படின்னு. அப்படிதான் எனக்கும் வெறி பிடிச்ச மாதிரிதான் இருந்தது. இதெல்லாம் ஒரு வெறி தான். 1985 95 வரையில வாரம் சனிக்கிழமை நில கொள்ளாது கிளம்பி திருவண்ணாமலை போயிடுவோம். அன்னைக்கு மலை சுத்திட்டு அங்க ஏதோ எங்கேயா படுத்துட்டு மறுநாள் கணக்கம்மாவை போய் பார்த்து அந்த காத்தால 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அவரோட இருந்துட்டு அவரோட என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுண்டு எல்லாம் பேசிட்டு
கத்துட்டுதான் தீரணும்ன்றதெல்லாம் இல்லை. அவர் கூட இருந்தா போறோம். அவருடைய காலடிகள்ல இருந்தா போறோம். இதெல்லாம் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி தான் நடந்தது. அப்புறம் 95லேருந்து 2005 வரையில எவரி 15 டேஸ் போகும்படியா ஆச்சு. முடியல. வார வாரம் போ முடியல. அப்புறம் 2005லேருந்து 2013 வரையில மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் போவேன். ஆனா எப்பவுமே நான் ஐ ஆல்வேஸ் அவாய்ட் பௌர்ணமி டேஸ். அதுல போய் அந்த கூட்டத்துல மாட்டிட்டு அப்ப எல்லாம் ம ம அப்ப எல்லாமே முழுக்க முழுக்க நான் பஸ்ல தான் போயிருக்கேன். எனக்கு கார் எடுத்துன்னு போறதுக்கெல்லாம் பயம். அதுக்கப்புறம் சுஷ்ரூஷை பண்ண முடியாது. இப்பல்லாம் கார்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்துடுது. அப்பல்லாம் அப்படியெல்லாம் இல்ல. ஏதாவது ஒண்ணு நடக்கும், நடுவுல நின்னுப்புடும். இது கூட யார் அவஸ்தைப்படுவா? பஸ்ல போனா யூ என்ஜாய் பரிபூர்ண சுதந்திரம். அப்புறம் 2013 தான் ஐ ஸ்டார்ட்டட் கோயிங் டூ சிங்கப்பூர். அங்க 4 மாசம் இருந்தேன். இங்க 1 மாசம் இருப்பேன். வாழ்க்கை முறையே மாறிடுத்து. அப்புறம் அந்த 2013க்கு அப்புறம் எப்ப நான் இங்க இருக்கனோ, ஒரு வாட்டி கண்டிப்பா போய் கிரிவலம் பண்ணிட்டு வர்றது. கோவிடுக்கு அப்புறம் அது துர்லபம் அது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஒண்ணுமே இல்லன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஒரு ஒரு ஃபேஸ் லைஃப்ல. இந்த பித்தும் ஒரு பித்து தான். ஒருத்தரும் ஒண்ணொண்ணுத்துல பைத்தியமா இருக்கும். இப்படி அருணாச்சல பித்து வந்து ஒரு ஆட்டி படைத்தது. அப்ப அவர் சொல்றாரு அத. கூட வந்தவரு குஞ்சுசாமி கிட்ட, "என்னவோ சுவாமி அது ஒண்ணும் நம்மளால இருக்க முடியல." அவரு மதுரையிலேருந்து வந்தாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இருக்க முடியல. அது இன்னும் கஷ்டம் மதுரையிலேருந்து வர்றது. ஏன்னா விழுப்புரத்துல இறங்கி வரணும். டிராவலிங் டைம்லாம் ரொம்ப அதிகம். சென்னைன்னா நம்ம 4 மணி நேரத்துல போயிடலாம். 4 1/2 மணி நேரம். பஸ்ல போனா மேக்ஸிமம் 4 1/2 மணி நேரம், 5 மணி நேரத்துல போயிடலாம். மதுரை அப்படி இல்ல. பட் இருப்பு கொள்ளலன்றாரு அவர். அப்ப குஞ்சுசாமிகள் சொன்னா, பகவான் கிட்ட கூட இந்த கேள்வியெல்லாம் பகவான் கிட்ட பக்தர்கள் கேட்காத கேள்வியே கிடையாது. அதுக்கு அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பதில்கள் குடுத்ததில்லன்ற கொஸ்டினே கிடையாது. 2மே நடந்திருக்கு. கேள்வி கேட்போம். அவரும் பெர்ஃபெக்ட்டா பதில் சொல்லியிருக்காரு. நமக்கு தோன்றுகிற எல்லா சந்தேகங்களுக்கும் பகவான் பதில் சொல்லியிருக்காரு. We have to only go through day by day with Bhagwan talks or let us sorry நாகம்மா. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போனா முருகனாருடைய ரமண ஞான போதம், ரமண சரண பல்லாண்டு, ரமண தேவமாலை, ஸ்ரீ ரமணானுபூதி, ஸ்ரீ குரு ரமண பிரசாதம், ஸ்ரீ ரமண சன்னதி முறை. அதுல போனா எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில்கள் தயாராக இருக்கு. அப்ப அவர் சொல்றார் குஞ்சுசாமி, பகவான் கிட்ட இதே ஒருத்தர் கேள்வி கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், ஏன் வாசனைகளை கண்டு அதாவது அவர் வந்து என்ன சொன்னாராம், இந்த வாசனாட்சயம் தான் முக்தி இல்லையா பகவானே? வாசனைகள் பக்கமே போகக்கூடாது. அதை எப்படியாவது அழிச்சு போடணும். அப்ப பகவான் சிரிச்சுட்டே சொன்னாராம், வாசனைகள் கண்டு ஏன் நீங்க பயப்படுறீங்க? நம்ம ஏன் பயப்படணும்? பூஜை, ஜபம், தியானம், சிரவண, மனன, நிதித்தியாசனம் இப்படியே மனச பழக்கப்படுத்தினா, நல்ல வாசனைகளை அபிவிருத்தி பண்ணிக்கொண்டா, அந்த வாசனைகளே நம்மை மோட்சத்துக்கு அழைத்துச் செல்லும். ஏன் பயப்படணும்? அதனால தான் இப்படிப்பட்ட விவகாரங்களினாலே இந்த நாம ரூபங்களின் மீது ஒரு கடவுளின் மீது ஏத்தி இப்படித்தான் இந்த கடவுள் இருக்கிறார் என்று உருவகப்படுத்திக் கொண்டு, அந்த நாம ரூபங்களை பயன்படுத்தி இந்த உலகை விட்டு, இந்த உடலை விட்டு, இந்த அகந்தை மனதிலிருந்து ஒதுங்கி, அந்த கடவுளிடம் பரிபூர்ணமாக சரணாகதி செய்தோமானால், நமக்கு அந்த முக்தியை அருள வேண்டிய பொறுப்பும், கடமையும் அந்த தெய்வத்தினுடையதாகி விடுகின்றது. அப்புறம் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? எண்ணாதிரவும் பகலும் நான், அவையே எண்ணும் அதுவல்லால், மண்மேல் யாக்கை விடுமாறும், வந்தும் கழற்கீழ் புகுமாறும், அண்ணா எண்ணக் கடவேனோ, அடிமை சால அழகுடைத்தேன். மணிவாசக பெருந்தகை.
கண்ணார் நுதலோன் கழலினைகள் கண்டேன் கண்கள் கடிகூற. இந்த இறைவனுடைய திருப்பாதங்களை நான் தரிசனம் செய்து விட்டேன். கண்கள் கடிகூற, கண்களில் ஆனந்த பாஷ்யம் பொங்குகின்றது. எண்ணாதிரவும் பகலும் தான். இரவு பகலாகின்றது, பகல் இரவாகின்றது. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. எண்ணாதிரவும் பகலும் தான். அவையே எண்ணும் அதுவல்லால். அந்த திருப்பாதங்களையே நினைத்து நினைத்து உருகி மகிழ்ந்து போகின்ற அந்த ஒன்று அல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும். இந்த உலகத்திலிருந்து யாக்கையே நிலையாதப்பா, இதன் மீது ஆசையை பற்றி நீக்கிவிடு என்றும், வந்துன் கழகில் புகுமாறும், உங்களுடைய திருவடிகளில என்னை புகுமாறு என்னை செய் என்றும். அண்ணா என்ன கடவி, எங்கப்பா நேரம் இருக்கு இதுக்கெல்லாம். அடிமை சால அழகுடைத்தேன், வேற்று விகார விடக்குடம்பின் கிடப்பா அத்தேன ஐயா ஹரனேயோ ஹரனேயோ என்று கதறியவர் சிவபுராணத்தில. இங்கே அந்த வேற்று விகாரத்தை என்னிடமிருந்து நீக்கி என்னுடைய உண்மையான அழகை என்னை காண்பித்துக் கொடுத்து அடியேன் சால அழகுடைத்தேன். அந்த ஞானத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள். அதனால் என்னுடைய சித்தம், என்னுடைய புத்தி, என்னுடைய எல்லாமே அழகாகி விட்டது. விகாரம், அகந்தை விகாரம் நீங்கி விட்டது. அடியேன் சாலனா மிக மிகச் சிறந்த அழகுடைத்தேன். இப்படியெல்லாம் தெய்வத்தின் மீது வைக்கின்ற பக்தி நம்மை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பை அந்த தெய்வத்திடமே விட்டு விடுகின்றது. தெய்வத்துக்கே அது அந்த கடமையும் பொறுப்பும் வந்து விடுகின்றது. இப்ப இன்னொன்னு ஞான மார்க்கமா இதை பார்த்தா, இந்த பாட்டின்படி 12 வரிகளுக்கு வர, பக்தி உள்ளத்துல தோன்றுவதற்கு காரணம் நாம் இறைவனை விட்டு பிரிந்து விட்டோம் என்பதனாலே, விபக்தி என்பது ஏற்பட்டதினாலே. அது யாருக்கு ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது? இது ஞானம். இதை ஆராய்ந்து பார்க்கும்போது இது எனக்குத்தான் என்று தோன்றும். அப்போது நான் யார் என்ற விசாரத்தினாலே அகமுகப்படுதல் நடக்கின்றது. அப்பொழுது தன் உள்ளே இருக்கின்ற ஆத்மா அடையப்படுகின்றது. இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது இந்த ஆத்ம ஞானம் பிறக்கின்றது. இந்த பிரிவு அல்லது ஆன்மாவை விட்டு பிரிந்தது, நான் பிரிந்து விட்டேன் என்பது அந்த நிலையில அதுவே ஒரு மனக்கற்பனையாக முடியும். நான் பிரிந்து விட்டேன் என்பதே ஒரு மனக்கற்பனை, அகந்தை மனக்கற்பனை இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா டஃபா போறேன், ஆனா அத நீங்கள் கொஞ்சம் கூட உணரவே மாட்டீர்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது அதுதான் ஈஸி. எங்க சின்ன வயசுல 10வது படிக்கும்போது, 11th, எஸ் ஏகாம்பரம் எனக்கு ஒரு டீச்சர், ஒண்டர்ஃபுல் டீச்சர். அதுக்கெல்லாம் நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அவர்கிட்ட படிக்கிறது. முதல்ல இப்ப நான் இதெல்லாம் கணக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்படிதான் கணக்கு இந்த சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப டஃப்பான ஒரு கணக்கை இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா ஒரு கணக்கு கொடுக்க போறோம் பாருங்க. அப்புறம் கிளாஸ்ல நீங்களே பதில் சொல்லலாம். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கோ அதை பண்ணிடுவா. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு இது. இப்ப நான் ஐ வில் கிவ் a slightly டஃபர் ப்ராப்ளம் அப்படின்ட்டு முதல்ல கொடுத்த அந்த டஃப்பானதை விட கொஞ்சம் கம்மியா டஃபா கொடுப்பார். அத ஒத்துருக்கு இல்ல, 5 பேர் 6 பேர் சால்வ் பண்ணுவா. அதுக்கப்புறம் இன்னும் டஃபா கொடுக்குறோம் பாருங்க, அதோட கொஞ்சம் கம்மி. அப்ப 10 பேர் 15 பேர் பண்ணுவா, எல்லாம் கை தூக்குவா. அந்த வகுப்பு முடியும் பொழுது ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த கணக்கை மறுபடியும் சொல்லி, இது இப்ப எவ்வளவு பேர் இதை சால்வ் பண்ணுவீங்க கேட்டா அத்தனை பேரும் கை தூக்குவா. அப்படிதான் அது ஒரு கற்றுக் கொடுக்கின்ற முறை. முதல்ல டஃப்பான விஷயங்களை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டா ரொம்ப டஃப்பான விஷயங்கள் கொஞ்சம் சிம்பிளா அவ்வளவுதான் விஷயம் அங்க. அப்படி கடவுளை விட்டு நாம் பிரிந்து விட்டோம் என்பதே நமக்கு ஒரு மனக்கற்பனையாக போய் முடியும். அது உணரப்படும். அப்போ இந்த பிரிவு என்னும் மனக்கற்பனையே அடுத்தது. இந்த பிரிவு என்கின்ற மனக்கற்பனை தான் கடவுள் காட்சி என்கின்ற மற்றொரு மனோகற்பனையை தோற்றுவித்தது. அதற்கு அதுதான் விதை, அதுதான் வித்து அப்படின்றது நமக்கு தெரியும். இதெல்லாம் அஜாதத்துல. இறுதியில நம்மை பற்றிய உண்மையான ஆன்ம இயல்பை நமக்கு இவ்வாறு அறிவிப்பதுதான் நாம் வணங்குகின்ற அந்த தெய்வத்தினுடைய செயலாகவும் பேர் அருளாகும். அதுதான் அருள். அதனால தான் அவ்வை மூதாட்டியார் சொல்றார், விநாயக பெருமான் அந்த விநாயகர் அகவல்ல என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து.
இந்த விநாயக பெருமான் எனக்கு அருள் செய்த விதம் என்னவென்றால், என்னை எனக்கு அறிவித்தார், என்னை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இத்தனை நாளா இது தெரியாமையே இருந்தது. அருணகிரியார் அதனை சொல்ற, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய், தான் தான் என்று தழைக்கின்ற அந்த தானாய் நிலை நின்று, நிலைத்து நின்று விட்டது தற்பரமே. தற்பரம் என்பது பரமாத்ம வஸ்து. தான் தான் என்று தழைப்பது தற்பரம். பரம்னா கடவுள், தற்பரம்னா பரமாத்ம வஸ்து. சோ இந்த ஞானிகளுடைய வேறு வேறு காலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய அனுபவம், அந்த இறைவன் அவர்களுக்கு அளிக்கின்ற அனுபவம் தான் தான் என்று தழைத்தலாகிய அந்த தன்னுடைய அவர்களுடைய உண்மை இயல்பை அவர்களுக்கு அறிவிப்பதுதான். இதுதான் அவர் சொல்றார் பகவான். தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. காட்டுவாய் அது கால வலு அமைதி. காட்டினாய் அப்படின்றத காட்டுவாய். அப்படி காட்டுவப்பா நீங்க எனக்கு காட்டிட்டப்பான்னு அர்த்தம். இறந்த காலத்தை எதிர்காலமாக சொல்லுவது. காட்டினாய் என்பதை காட்டுவாய் என்று சொல்லுவது. இப்படி முருகனாருக்கு நான் நிறைய சொல்லலாம். என்னை நீயாக செய்த இறைவனே ரமண தேவே, என்னை நீயாக செய்தாய் பகவானே, என்னை நீயாக செய்த. ரமண சன்னதி ஆரம்பிச்சா மனசு ஃபுல்லா அதிலேயே போயிடும். சுருக்கமா சொன்னா, முருகனார் தாம் இயற்றிய 30,000 பாடல்களிலே ஆயிரக்கணக்கான இடங்களிலே என்னை எனக்கு பகவான் உணர்த்தினார் என்பதைத்தான் அவருடைய பிரதம அனுபவமாக, அவருடைய பிரைமரி எக்ஸ்பீரியன்ஸ சொல்ற. இப்படி அந்த மரண பயம் மிக்க உள்ளன்னு சொன்ன, அது எப்படி முடிக்கிறார் அவர்? மரண பயம் மிக்க உள்ள அம்மக்கள் மரணாக மரண பவமில்லா மகேசன் சரணமே சார்வர். அப்படி சார்வதினாலே தாம் சாவுற்று மரண பயம் மிக்க உள அம்மக்களரனாக மரண பவமில்லா மகேசன் சரணமே சார்வ தஞ்சார் ஒடு தாம் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர் நித்த. அப்படி இறைவனுடைய திருவடிகளை தம்மை சர்ப்பணம் செய்தவர்கள், சமர்ப்பித்தவர்கள், சரணாகதி செய்தவர்கள், சரண் புகுந்தவர்கள் தம் சாவோடு, தன் அகந்தை சாவோடு தாம் சாவுற்றார். பர்மனண்டா அவர்கள் அந்த அகந்தை அழிக்க பெற்றார். தம் சார்போடு தாம் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வாரோ. மறுபடியும் அவர்களுக்கு இந்த அகந்தை மரண பயம் வருமா? இந்த சாவெண்ணம் சார்வரோ அவர்கள் நித்திய வாழ்வை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தன்னைத்தான் அறிதல் என்ற அந்த அதுதான் அதுக்கு பொருள். சாவாதவர் நித்தர் சாவெண்ணம் சார்வரோ, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவர்கள் தன்னைத்தான் அறிந்தார்கள். இதத்தான் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும்னு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புவார். காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காடும் மனோமயமாம் காட்சி என்றார். இதெல்லாம் மனோமயமாம் காட்சி. இப்போ இந்த கடவுள் காட்சிகள்னா ஒரு கால் தோன்றி மறுகால் மறைவன, நிலையில்லாதவை. இவையெல்லாம் கற்பனை காட்சிகள், காணும் மனோமயமாம் காட்சி. இப்படியெல்லாம் பகவான் சொல்றதுக்கும் ஒரு நாத்திகவாதி சொல்றதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ். மலைக்கும் மடுவுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் இருக்கின்றது. பகவான் நாத்திகவாசம் பேசல. 8வது பாடல்ல முதலே இந்த கடவுளை பற்றி பேசும்பொழுதே கூறிவிடுகிறார். முதல் 2 வரிகளிலே எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும் ஆர் பேர் உருவில் அப்பொருளை காண் வழி அது. அப்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர் உறுதி செய்கிறார். அந்த கடவுள் நம்பிக்கை நமக்கு வீடு பேற்றை பெற்றுத்தரும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார்.
ஆனால் இந்த பாடலிலே அது ஆரம்ப பாடம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போறார். இந்த பாடலில் கடவுள் காட்சிகளை பெற்றவன் நாம் தேவ மாதிரி டெய்லி போய் பாண்டரங்கரோட சொக்காட்டம் ஆடிட்டு இருக்கவர், சகஜமா நீங்களும் நானும் பேசுற மாதிரி பேசி கொண்டிருப்பவர், கடைசியில் அவர் விஞ்ஞானத்தை அடைகிறார், ஆத்ம ஞானத்தை அடைகிறார் பாண்டரங்கனுடைய அருளினாலே. இதெல்லாம் முன்னாடியே சொல்லி இருக்கோம். அப்படி இந்த பாடல்ல தன்னைத்தான் அறிதல், அதாவது தன்னைத்தான் காண்பது என்ற அந்த நிகழ்வு நிகழ்ந்தே தீரும். இத அவர் சொல்றது எதுல சொல்றார்? சுவானுபூதியில சொல்றார். அவர் தன்னுடைய சுவானுபூதியில சொல்லும் பொழுது இட் கேரிஸ் எக்ஸ்ட்ராடினரி வெயிட். ஏதோ போற போக்குல யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போறது இல்லை. அப்புறம் எப்பேற்பட்டவர் சொல்றார்? ஆத்ம ஞானம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்கள் வழிபடுகின்ற இஷ்ட தெய்வத்தின் மூலமாக அப்படின்னு எப்படிப்பட்டவர் அந்த மாதிரி வார்த்தையை சொல்றார்? அவரை விட ஒரு பக்திமான் உண்டோ? அருணாச்சலேஸ்வரரை அல்லும் பகலும் அனவரதமும் நினைந்து நினைந்து வாழ்ந்தவர் அல்லவா பகவான். அப்படிப்பட்டவர் காணும் மனோமயமாம் காட்சி என்று சொல்லும் பொழுது அதுல எப்படிப்பட்ட ஒரு பேர் உண்மை அதுல இருக்கு. எவ்ரிதிங் we should approach in the right spirit, அந்த ரைட் பாவா, ரைட் டெம்பரமெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளிடத்திலே வைக்கின்ற பக்தி நம்மை பரிசுத்தப்படுத்தும். எப்படி ஒரு வார்த்தையை சொன்னா அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அது கிளாஸ் ரூம்ல உக்காத்தி வச்சு வர விஷயம் இல்லை. ரொம்ப மகா பெரியவாளோட பழகும் போது தன்னிச்சையாகவே அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் நமக்கு உள்ளே ஏற்படும். பாகவதர்களை எல்லாம் விட அருணாச்சலனிடத்திலே பக்தி செய்வது என்பதிலே பரம பாகவதோத்தமராக வாழ்ந்து காண்பித்து அடியவர்களை எல்லாம் வென்று விடுகிறார் பகவான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அப்படின்னு நிறைய பேர் முது பழம் பக்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கா. பகவான் மாதிரி ஒரு பக்தரை பார்க்க முடியுமா என்ன? அந்த பக்தியை அவர் ப்ரூவ் பண்றதுக்கு டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வரணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் கோயில் அருணாச்சலேஸ்வரர் கோயில போனதே முதல்ல ஒரு வாட்டி வந்தார். அப்புறம் ஒரு வாட்டி நாமம் போட்டுன்னு போய் அந்த ஆசையை அடக்க முடியாம போய் பார்த்து ஏதோ அவ்வளோ அலங்கார பிரமாதமா இருக்காமேன்னு நினைச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாடேன்ட்டு யாருக்கும் தெரியாம போனோன்ட்டு. அப்போ அந்த அர்ச்சகர் வந்து இங்க பாருங்க பிராமண சுவாமிங்க அப்படியே பெருமாளா எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு பெருசா கூட்டம் சேர்ந்துட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டாரு ஒரு இடத்துல. இப்படி சொல்ல வருகின்ற கருத்து என்ன? சிம்பிளா சொன்னா, கடவுள் தரிசனத்தினாலே ஒருவன் தன்னை தரிசிக்காமல் இருக்க முடியாது. ஏனெனில் அதுதான் அந்த கடவுள் அந்த பக்தனுக்கு செய்கின்ற பேரருள். இதை முன்னாடியே சொல்லிட்டோம், இருந்தாலும் உறுதிப்படுத்துறதுக்கு மறுபடியும் சொல்றோம். ஒருவேளை ஏன் அதை சொல்றேன்னா, ஒருவேளை அந்த அடுத்த கட்டத்துக்கு தன்னைத்தான் அறிதல் என்ற அடுத்த கட்டத்துக்கு ஒருத்தன் போலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுள் அவன் தரிசிக்கின்ற கடவுளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த பரமாத்மா உண்மையை, ஆன்ம வஸ்து, ஆன்மனாலே உண்மைதான். ட்ரூத் இஸ் செல்ஃப். அது ரெண்டுத்துக்கும் வேற வேற கிடையாது. அந்த உண்மையை அவன் பார்க்கல, பொய்யை காணும் மனோமயமாம் காட்சி, பொய் கற்பனையைத்தான் அவன் பார்க்கிறான். அது அவன் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளாத நிலையிலே இருக்கின்ற அவனுடைய அறியாமையைத்தான், அந்த அறியாமையிலிருந்து அவன் இன்னும் விடுபடவில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. எனவே சுருக்கமா சொன்னா, கோயில்ல கடவுளை போய் அவன் விரும்புகின்ற கடவுளை மட்டும் பார்ப்பவன் உண்மையை பார்ப்பதில்லை. ஆனால் அவன் தன்னை தான் அறிந்து கொண்டவனாக இருந்தால் அந்த கடவுளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற உண்மையையும் அந்த கடவுளையும் ஒரு சேர பார்க்கிறான். அவ்வாறு பார்க்காத வரையிலே அவன் ஞானி அல்ல. கடவுளை மாத்திரம் பார்ப்பவன் அறியாமையிலே உழல்கின்றான்.
கடவுள் தரிசனம் கிடைத்தும் கூட அவன் அப்படி இருக்கின்றான். இல்லன்னா என் மதம் தான் வசதி, என் கடவுள் தான் வசதி, என்னுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள். இப்படி எல்லாம் பேசுகின்ற ஒரு அறியாமை வருமா? இந்த அறியாமையினால் நினைச்சு பாருங்க. மனிதகுலம் தோன்றியது இன்றைக்கு வரையில இந்த மனிதகுலம் சிந்திய இந்த அறியாமையினாலே மனிதகுலம் சிந்திய ரத்தத்துக்கு அளவே இல்லை. எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு துன்பங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த மனித சமுதாயம் அப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. பிகாஸ் இந்த அறியாமை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒருவன் கடவுளிடத்திலே பரம பக்திமானாக இருப்பான் என்பதனாலே அவன் ஞானத்தை பெறுவதில்லை, அவன் அறியாமையிலே இருக்கிறான். தன்னைத்தான் பார்ப்பவன் தான், தெரிந்து கொண்டவன் தான் உண்மையிலே கடவுளை தரிசிக்கிறான். இதுதான் அடுத்த பாட்டை சொல்றார். தன்னை தான் காணல் கடவுள் தலைவன் தனை காணல் என்னும் பன்னூன் உண்மை என்ன எனில் என்ற அடுத்த பாடலிலே இதற்கு தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு வருகிறார் பகவான். இப்படி இந்த மனிதகுலம் இந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்று உண்மையிலேயே நினைத்தால், நான் சொல்றது கொஞ்சம் ஃபார் ஃபெச்சடா இருக்கலாம், ஆனா சிறுதுளி பெருவெள்ளம். இப்ப நீங்க ஒரு 30 பேர் இதை கேட்கறீங்க, இதை நீங்க ஒரு 300 பேருக்கு சொல்றீங்க. இப்படி இந்த உள்ளது நாற்பது நமக்கு உணர்த்துகின்ற இந்த அறிவை, இந்த ஞான தீபத்தை, இந்த அறிவு தீபத்தை நமது உள்ளத்திலே நாம் ஏற்றி கொள்ளாவிட்டால், அல்லது அப்படி அந்த நமது உள்ளத்திலே இருக்கின்ற அந்த அறியாமையை நீக்குவது இந்த ஞான தீபம் தான். உள்ளது நாற்பது என்கின்ற ஞான தீபம் தான் அந்த அறியாமையை நீக்கும். எல்லா கடவுள்களும் ஒன்று என்ற ஞானத்தை கொடுக்கும். ஹார்மனி ஆஃப் ஆல் ரிலிஜன் வில் பி felt perfectly in its right spirit by every human being in this world, and it is possible. Now it's an age of knowledge explosion. காட்டுத்தீ போல ஞானம் பரவுகின்ற காலம் இது. நிச்சயமா நடக்கும். It may take some time. ஆகவே அவ்வாறு இப்போது மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் கூட உள்ளதை உள்ளபடி உணர விரும்புபவர்களுக்கு இருக்கின்ற உண்மையை உள்ளபடி மிக தைரியமாக பகவான் மற்ற எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த பாடலிலே தன்னை காணும் அவன் காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயமாம் காட்சி என்று அறிவிக்கிறார். இந்த அறிவிப்பு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. இதுல மற்றொரு உண்மை வெளிப்படுகின்றது. என்னன்னா, உண்மை கடவுளை பார்க்கின்றவன் அந்த கடவுளுடைய அருளாலே தன்னை பார்ப்பவனாகிறான். இது என்னன்னா, தன்னைத்தான் பார்த்தது எப்படி நடக்கும்? தன்னை தான் காடல், அது எப்படி நடக்கும்? நான் இரண்டு வஸ்து இல்லையே. தனக்கு அப்பாற்பட்டு தன்னையே எப்படி பார்த்துக் கொள்ள முடியும்? காணல் என்பது உணர்தல். தன்னுடைய உண்மையான ஆன்ம இயல்பை தான் உணர்வதுதான் தன்னை தான் காணல் என்று உபச்சார மாத்திரமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இதுலயும் அந்த உண்மை என்னவென்றால், கடவுள் என்பது காட்சி பொருள் அல்ல, அது உணர்வு பூர்வமானது. அது எனக்கும் என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய கடவுளுக்கும் ஏகாந்தத்திலே அனுபவிக்கப்படுவது. அந்த இறைவன் காட்சி ஒரு முறை தோன்றினால் 24 மணி நேரமும் நம்மை விட்டு போவதில்லை. ஒரு கால் தோன்றி மறுகால் மறைகின்ற அந்த காட்சி ஆரம்ப காட்சியாக இருக்கலாம். அப்போது பக்தனை தன் உள்ளே ஈர்த்து தன் உள்ளே ஒடுக்கிக் கொள்வதற்காக அந்த பரமாத்ம வஸ்து அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கின்றது. கடவுளாக வந்து சத்குருவா வந்து ஆட்கொள்கின்றது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் சில பேர் நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு அவர்கள் அது
அவர்கள் தங்களையும் ஏமாற்றிக் கொள்கிறார்கள், பிறரையும் ஏமாற்றுகின்றார்கள். பிறரை ஏமாற்றுவதன் மூலம் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். சில பேர் அப்படிப்பட்டவர்களை நம்பி போகிறார்கள். பிறகு உண்மையை உணரும் போது, ச்சே, இவரை போய் நம்ம பெருசா நினைச்சோமேன்னு வருத்தப்படுகிறார். இதெல்லாம் நடக்கிறது தான். அதனால தான் இப்படிப்பட்ட அபாயங்கள் ஒரு ஈஸ்வரனை ஆராதிப்பதினாலோ, மகாவிஷ்ணுவை வழிபடுவதனால, எந்த வடிவத்திலே, பராசக்தியை, விநாயக பெருமானை, சுப்பிரமணிய சுவாமியை, அத்தகைய தெய்வங்களிடத்திலே நமக்கு ஏமாற்றம் என்பது பர்மனண்டா இல்ல. அப்படிப்பட்டவர்கள் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், பகவான் ரமண மகரிஷிகள், ஷிர்டி சாய்பாபா, யோகி அரவிந்தர், சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பேர் இது மாதிரி. சிங்கேரி மகா சன்னிதானம், காஞ்சி மகா சுவாமி, இப்படிப்பட்டவர்களிடத்தே நமக்கு ஏமாற்றம் இல்லை. அப்படிப்பட்ட சத்குருமார்களை நாம் நமது கண்கண்ட தெய்வங்களாக வழிபட்டு அவர்களை நம்முடைய கண்கண்ட தெய்வங்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை சராசரி மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலிலே மறைந்து கிடக்கின்ற மற்றொரு பொருள். இந்த உண்மையைத்தான் இந்த பாடலின் பின்னிரண்டு வரிகள் எடுத்து காட்டுகின்றன. காணும் மனோமயமாம் காட்சி தனை காணும் அவன் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுளன்றி இலதால். தனை காணுபவன், தன்னுடைய ஆன்ம சுபாவத்தை உண்மையிலேயே தெரிந்து கொள்பவன், அவன் தான் கடவுளை கண்டானாம். தன் முதலை, தனக்கு முதற் பொருளாக ஆதாரமாக இருக்கின்ற அந்த பரமாத்ம வஸ்துவை தான் முதல் போய், தான் இது நாள் வரையிலே தம்முடைய முதல் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்த அந்த அகந்தை அகன்று, இந்த முதல்னு 2 வாட்டி சொன்னாலும் ஒண்ணு ஆன்மா, ஒண்ணு அகந்தை. தன் முதல் போய், தான் முதல் போய், தான் கடவுளன்றி இலதால். ஏனென்றால் கடவுள் வேறு இவன் வேறு என்பது என்றைக்குமே இல்லை. ஆகவே இந்த ஆன்ம அனுபவம் தான் கடவுள் தரிசனம் என்று உபசார மாத்திரமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே 63 நாயன்மார்கள், மீராபாய் போன்ற பக்தர்கள், சக்குபாய், ஜனாபாய், முக்தாபாய், இப்படி எவ்வளவோ பக்தர்கள், இவர்கள் பெற்ற அந்தந்த தெய்வங்களுடைய அறிவு அவர்களுக்கு தன்னைத்தான் காணல் என்கின்ற அறிவாகத்தான் விளங்குகின்றது. இவ்வாறு இதனால தான் இது உள்ளதோ உள்ள உணர்வு உள்ளதோ என்பதனுடைய விரிவாக்கம் தான் இது. நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த உள்ள பொருள் உணரப்பட வேண்டும். அதை தவிர நாம் இருக்கிறேன் என்ற உணர்வு அதற்கு வேறானதா? இதனுடைய விரிவாக்கம் தான் இத்தனையும். நான் குருவாச்சர் கோயில ஒரு மனதை கவர்ந்த ஒரு பாடலை, இந்த விஷயம் எனக்கு அப்படியே சொல்ற ஒரு பாடலை சொல்றேன். உங்கள் பொறுமையை யாச்சிக்கிறேன். அறிவான உண்மையாம் ஆன்மஸ்வரூப நிறைவோடு மோன நினைப்பால் பிரிவுபடா பிரிவுபடாது ஒத்து ஒழுகலுற்ற உபசாந்த நீர்மையே சுத்த சிவ பூஜை துணி. சிவ பூஜை, விஷ்ணு பூஜை, இதெல்லாம் என்னன்னு சொல்றார் பகவான். அறிவான உண்மை, உண்மையாம் ஆன்மா, நமக்கு ஞானமாக நமக்கு உள்ளே தான் என்று நடக்கின்ற தன் அறிவாக தடைக்கின்றது இந்த ஆன்மஸ்வரூப நிறைவு. அதுதான் கடவுள் காட்சியினுடைய நிறைவு. ஆன்மாவை நான் உணர்ந்தேன் என்பதனுடைய நிறைவு. அந்த நிறைவை எப்படி இருக்கின்றன? மோன நினைப்பால். அந்த மோனத்தை நமக்கு தருகின்றது, எண்ணங்கள் அகன்று போகின்றது. அந்த நிலையை மோனத்தை ஒரு நினைப்பு என்றார் உபசார மாத்திரம். மோன நினைப்பு என்பது ஒரு எண்ணம் அல்ல, எண்ணங்கள் அற்ற நிலை. அந்த மௌனத்தினாலே பிரிவுபடாது ஒத்தொழுகலுற்ற, அதிலிருந்து பிரிவு என்பது இல்லவே இல்லாத, விபக்தி என்பது இல்லவே இல்லாத அவ்வாறு ஒழுகலுற்ற உபசாந்த நீர்மைனா தன்மை, அந்த உபசாந்த தன்மை, அந்த சாந்தி நிலை, மோன நிலை, அதுதான் உண்மையான சுத்த சிவ பூஜை துணி, தெரிந்து கொள் என்கிறார்.
எப்படிப்பட்ட ஒரு பேருண்மையை பகவான் நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்படி இந்த ஜீவ ஈஸ்வர அதாவது இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே ஆவர். தன்னைத்தான் அறிதல் தான் இறைவனை அறிதல். நிறைய இடத்துல சொல்றார். தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம். அப்படி இதனால இந்த ஜீவான்மாவும் பரமான்மாவும் வேறு வேறு என்பது, இந்த ஜீவ ஈஸ்வர ஜீவேஸ்வர பேதம் ஒரு மாயை என்பதை பகவான் இந்த பாடலிலே வலியுறுத்துகின்றார். அதனால பெறப்படுகின்ற பொருள் என்னவென்றால், ஆன்மா, கடவுள், அருள், சத்குரு, தான் தானாக தழைத்தல், மோனம், சாந்தி, மோட்சம், முக்தி நிலை, கைவல்யம், துரியம், துரிய அதீதம், இப்படி வீடு பேரு, இப்படி பற்பல பெயர்களிலே சொல்லப்படுகின்ற இந்த நிலை ஜீவபர ஐக்கியம்தான், ஜீவேஸ்வர ஐக்கியம்தான். இருப்பது ஏகவஸ்து என்று அறிந்து கொள்வதுதான். அது தன்னைத்தான் அறிதல் ஒன்றினால்தான் நிகழும். அந்த தன்னைத்தான் அறிதலைத்தான் எந்த தெய்வமும் அல்லது எல்லா தெய்வமும் தத்தம் பக்தர்களுக்கு அளிக்கின்றது. இவை அனைத்தும் ஒன்றே. இதை மிக சுத்தமா தெளிவாக்குவது, கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடமின்றி புரிய வைப்பது இந்த பாடலுடைய தனிப்பெரும் சிறப்பு என்று சொல்லி, இதற்கு துணை போகும் வகையிலேதான் அடுத்த பாடலும் இருக்கின்றது. இன்னைக்கு நான் நினைச்சேன், இந்த அதையும் நீங்க சொல்லிடணும்னு நினைச்சேன். இந்த மாதிரியான விஷயங்கள், when you say the highest level of ஞானா, it is always better to go slow. அதனால நான் அதை ஃபோர்ஸ் பண்ணல. மீண்டும் உங்கள் பொறுமையை யாச்சித்து அடுத்த பாடல் எவ்வாறு இந்த பாடல் மிகப்பெரிய கடவுளை பற்றிய மிகப்பெரிய உண்மையை, அது எப்படி இந்த கடவுளை பற்றிய மிகப்பெரிய ஒரு உண்மையை வலியுறுத்துகின்ற இந்த பாடலுக்கு அது எப்படி வலுவூட்டுகின்றது என்பதை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். மீண்டும் பொறுமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத்.